நகாஷ் தாமஸ் நல்ல போறீங்க. இன்னைக்கு வீடியோ இருந்துச்சு. அடுத்து இன்னொரு வண்டி பார்த்தீங்கன்னா பார்ட்டி ரெடி பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா திருப்பூர் எக்ஸல் ப்ளூ கலர் வண்டி அவர் வச்சிருக்காரு. அதனால ப்ளூ கலர் பெயிண்டிங் பண்ணி தரதுனால அதனால பெயிண்டிங் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1500 வாட்ஸ் மோட்டர் மாட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா டயரு டிவிஎஸ் கம்பெனி புது டயர் போட்டிருக்கோம். போட்டு அடுத்து கண்ட்ரோலு எல்லாம் ஃபிட்டிங் பண்ண போகிறோம். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் பிளேட் வாங்கியிருக்கிறேன். நம்பர் பிளேட்டு உங்களுக்கு இது மாட்டி விட்டுருவோம். நம்பர் பிளேட் வாங்கி அதை உங்களுக்கு நம்பர் பிளேட் மாட்டிக்கலாங்க. மாட்டிவிட்டு பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு உங்களுக்கு போட்டு கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டேஞ்சர் பல்ப்பு, அப்புறம் உங்களுக்கு பிரேக் ஒயர் பூஸ் வாங்கியிருக்கோம். எல்லாம் வாங்கியிருக்கோம். வாங்கி அடுத்து மாட்ட போகிறோம். இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஸ்டார்டிங் கண்டிஷனில் இருக்குது. இப்போ இந்த கண்டிஷனில் நீங்கள் வண்டி கொடுத்தாலும் நீங்கள் பேட்டரி மாற்றிக்கலாங்க. இல்லை நீங்கள் ஊருக்கே வந்து இடத்துக்கே வந்து மாற்றுறதுனாலும் மாற்றிக்கலாம். இடத்துக்கே வந்து மாற்றுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு காரில் தான் வர முடியும். காரில் வந்தால் உங்களுக்கு உங்கள் ஊரை பொறுத்து டீசல் செலவு நீங்கள் அடிக்கணும். டீசல் செலவு கொடுத்துட்டீங்கன்னா பண்ணிக்கலாங்க. ஊட்டிக்கு வந்து வீட்டுக்கே வந்து பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் கனெக்ஷன் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. இந்த சேஸுக்கு பார்த்தீங்களா, இது நம்ம எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா வீல கட்டுமே வராதுங்க. காடி எடுத்து தான் நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம காடி எடுக்க போகிறோம். இந்த காடி எடுத்து உங்களுக்கு மோட்டர் உட்கார வச்சுட்டு உங்களுக்கு இப்போ அடுத்து உங்களுக்கு மோட்டர் ஃபிட்டிங் முடிச்சுட்டு காட்டுறேன். கட்டிங் பண்ண முடிச்சாலும் என்ன வீடியோ காட்டினாலும் காட்டுவேன் பாருங்கள். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டயர் மாட்டியிருக்கோம். இப்போ டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 1000 வாட்ஸ் டயரு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவிஎஸ் புது டயர் போட்டிருக்கோம். கின்னன்ருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1500 வாட்ஸ் மோட்டருங்க. நம்ம எப்படி ஃபிட் பண்ணி பார்க்கலாம். நாங்கள் முதல்ல உங்களுக்கு கட்டிங் பண்ணோம். கட்டிங் மிஷின் எடுத்துக்கலாம் கைஸ். கட்டிங் மிஷின் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் 2 காடி மாடி இருக்கணும். அந்த காடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து வராது, நம்ம தான் எடுக்கணுங்க. இப்போ பாருங்கள் எக்ஸல் காடி எடுக்கிறத நேராக பார்த்தீங்கன்னா எடுக்கணுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேராக ஒரே ஷேப்பாக எடுக்கணும். காடி கோணையாக போச்சுன்னா கூட உங்களுக்கு செட் ஆகாது. நேராக ஷேப் எடுத்திங்கன்னா நீங்களே மாட்டிக்கலாம். அப்படி டவுட் இருந்தாலும் கேளுங்க, இல்லை நாங்களே வந்து மாட்டினா மாட்டிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் மாற்றி ஒயரிங் கீரை மாற்றி இதை கனெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபயரிங் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்களே வந்து மாட்டிக்கலாம். உங்களுக்கு வீட்டுக்கே வந்து பண்ணாலும் சொல்லுங்கள், வீட்டுக்கு வந்து பண்ணி கொடுத்துடலாம். ஓகேங்களா? இல்லை நீங்கள் வண்டி கொடி வைக்கிறனாலும் சரி கொடி வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு வண்டி இல்லைங்களா வண்டி கொடுங்க நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் நிறைய திங்ஸ்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு பற்றி நம்ம 2 கோடு எடுத்திருக்கோம் பாருங்கள். ஒரு சைடு வெட்டியாச்சு. வெட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காடி எடுக்கும்போது வெட்டி பார்த்தீங்கன்னா குறைஞ்சி ட்ரில்லிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ட்ரில்லிங் பண்ணாத போது உங்களுக்கு அதை வெட்டி அந்த பிசரை பார்த்தீங்கன்னா தட்டி தான் எடுத்தாகணும். மொத்தத்தில் 2 பக்கம் பார்த்தீங்கன்னா காடி மாரி எடுத்தாகணுங்க. பார்த்தீங்கன்னா பிளேடு பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அடிச்சதுன்னா கையிலே வெட்டிடுங்க. ஒரு தொழில் நிறையிட்டால் செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ 2 பக்கம் காடி எடுத்துகிட்ருக்கு. எடுத்து முடிச்சுன்னா உங்களுக்கு வீல் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆயிருங்க. உங்களுக்கு மற்றபடி சொல்கிறக்கு ஒன்று எதுவுமே இல்லைங்க. உங்களுக்கு 2 காடி எடுக்கணும். காடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆயிரும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி 2 சைடு எடுக்கணுங்க. அந்த சைடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு பாருங்கள். நேராக அந்த இருக்கிற ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நேராக எடுக்கணும். நேராக 2 காடி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆயிரும். உங்களுக்கு அந்த மோட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டா மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டா மாட்டி கொடுத்தீங்கன்னா பட்டா மாட்டி நீங்கள் மாட்டிக்கலாங்க. மாட்டி மோட்டருக்கு கனெக்ஷன் ஒயர் கண்ட்ரோல் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஓடுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாணம் மேலே கீழே டாப்பரை சாணம் பிடிச்சிக்கலாம். சாணம் பிடிச்சா உங்களுக்கு கனெக்ஷன் பண்ணிங்கன்னா ஓகே ஆயிரும். வாங்க இப்போ போட்டு பார்ப்போம். உங்களுக்கு மோட்டரை ஃபிட்டிங் பண்ணி போட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டர் இப்போ லெஃப்ட் சைடு பார்த்துக்கலாங்க. 2 பக்கம் கரெக்டாக பார்த்துக்கிட்டு ஒயர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வரும். பிரேக் ஷூ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வரும். இப்போ கரெக்டாக உங்களுக்கு போல்ட்டை கழட்டி கரெக்டாக விட்டு கரெக்டாக பார்க்கலாங்க. செட் ஆகலைன்னா நம்ம கொஞ்சம் தட்டி ஏற்றிக்கலாம். இன்னும் ரொம்ப எச்சா கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீல் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் வீல் ரொட்டேஷன் ஆகும். அதனால் நம்ம லைட்டாக மட்டும் பண்ணிக்கலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, தூக்கி ஏற்றின வேறு வழி இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை பண்ணுறாருங்க. உங்களுக்கு இது கரெக்டாக ஏற்ற முடியுமோ தெளிஞ்சு உங்களுக்கு அந்த பிசுறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டி இருக்குது. பிசுறு உள்ளே அப்படி போட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஒரு சைடு ஏறிடுச்சு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிசுறு இடிக்கி வச்சு தட்டி பார்ப்பாங்க. எனக்கு சுற்றி வச்சு தட்டி பார்ப்போம். தட்டி பார்த்து போயிடுச்சுன்னா ஓகேங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா கிராஸாக இருக்குது, ஒரு பக்கம் நேராக இருக்குது. நேராக பார்த்து மாட்டணும், இல்லைன்னா செட் ஆகாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு உட்காந்த மாதிரி இருக்குது. சுற்றி வச்சு அடித்து பார்த்தா போயிடுச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் போயிடும். பார்த்தீங்கன்னா அடி அடித்தா போக மாட்டேங்க, அப்படியே கிச்சன் நிற்கிது. அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் காட்டி எடுத்திங்கன்னா போயிடும். நம்ம லூஸாக இருக்குன்னு சொல்லி எடுத்துடும். நம்ம 2 தட்டி 3 தட்டி கழட்டி மாட்டால் உங்களுக்கு லூஸ் ஆயிரும். அதுக்காக நம்ம போட்டுச்சு. இதே நான் இப்போ தட்ட உங்களுக்கு கொஞ்சம் போகுது. இப்போ கரெக்டாக உட்காந்துக்குச்சு.
அவ்வளோதான் கைஸ். பார்த்தீங்கன்னா நேர் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம போல்ட்டு போட்டு டைட் பண்ணால் அக்யூரேட்டாக வந்துருங்க. அவ்வளோதான் கைஸ். மோட்டர் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் பண்ணியாச்சு. அடுத்து பட்டா போட்டு இது பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ காட்டுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். இல்லை ஒயரிங் கிட்டே இதில் பண்ணுறது வரும். ஓகேங்களா. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ பாருங்கள். அப்படி லைட் வீடியோ வந்துட்டே இருக்கும் பாருங்கள். ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க கைஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் ஏகப்பட்ட வேலை முடிஞ்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து இந்த பாக்ஸ் மாட்டணும், பேட்டரி பாக்ஸு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 கிலோமீட்டர் போகிற மாதிரி பேட்டரி பாக்ஸு வண்டிக்கு வாங்கினதான் ரொம்ப நாள் ஆச்சு. இந்த டோரை பார்த்தீங்கன்னா ரெண்டையும் கழட்டிட்டு உங்களுக்கு கீழே மாட்டணும். சரி வாங்க, அதாவது உங்களுக்கு காட்டிடுறேன். அந்த பேட்டரி பாக்ஸ் ஆல்ரெடி போடுறது வீடியோ போட்டிருப்பேன். இருந்தாலும் வாங்க, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த பேட்டரி பாக்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு எப்படி பார்ப்போம். இது நம்ம போல்ட்டு பூரா கழட்டி பட்டா தனியாக உருவிட்டு உங்களுக்கு அந்த பாக்ஸை லோட் பண்ணிக்கலாங்க. அப்புறமேட்டு உங்களுக்கு இந்த ஹெட்லைட்டு இதெல்லாம் எல்லாம் மாட்டணும். உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாம். இப்போ பாக்ஸ் மட்டும் பார்க்குறதா உங்களுக்கு பார்க்கலாம். ஓகேங்களா. நான் உங்களுக்கு பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஸ்டூடியோ காட்டுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சப்போர்ட் கொடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா. உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாம் கைஸ். அடுத்த வீடியோ உங்களுக்கு கையில் வந்துட்டே இருக்குது. பின்னாடி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். உங்களுக்கு தாமஸ் கிளம்புறீங்க. இன்றைக்கி என்னோட மாதிரி வச்சுக்கேன். வண்டியோட புதுசாக பண்ணியிருந்தோம். நான் 2வது ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ப்ளூ கலர் பெயிண்ட் அடிக்கணும். ப்ளூ கலர் பண்ணியாச்சு. வச்சுங்க வண்டி பார்த்தீங்கன்னா பேட்டரி வண்டி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துருக்கீங்க. மோட்டர் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் பண்ணியாச்சு. ஃபிட்டிங் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அட்டாச் பண்ணி போட்டுருப்பேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா கட் பண்ணி உள்ளே போட போகிறோம். பேட்டரி மாட்டிடுவோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து பேட்டரி பாக்ஸு 100 AH பேட்டரி இல்லை 100 கிலோமீட்டர் மைலேஜ் பேட்டரி. முன்னாடி பாக்ஸ் வச்சு கழட்டிக்கணும். இந்த போல்ட் கட்டி முன்னாடி வச்சு ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்து அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா. இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா மாட்டிட்டு உங்களுக்கு பண்ணி மாட்டுறேன். நம்பர் வேணால் கால் பண்ணுங்கள். 90257749. அடுத்து இன்னொரு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு 8668111136 இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. கீழே நம்பர் அதையும் கூப்பிட்டு சரிங்களா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட் லைட் டேஞ்சர் லைட் எல்லாம் மாற்றணும். மாற்றி முடிச்சுன்னு உங்களுக்கு அடுத்து பேட்டரி உள்ள இறக்கி பேட்டரி 6 வோல்ட் 40 AH பேட்டரி போட போகிறோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 42,000 பண்ணியிருந்தது வண்டி. ஆனால் இந்த வண்டி கொஞ்சம் ரேட் அதிகம் தான். டயர் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் டயர் கமெண்ட் டயர் போட்டிருக்கோம். டிவிஎஸ் டயர் கம்மி போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் பண்ணோம். ஒயரிங் முடிச்சு கண்ட்ரோல் த்ராட்டில் ஸ்பீடோமீட்டர் எல்லாமே மாட்டோம். ஏகப்பட்ட மாட்ட வேண்டியது. மாட்டி முடிச்சவங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் டயர் மாட்டணும். எல்லாம் மாட்டிக்கலாங்க. மாட்டி முடிச்சுன்னா உங்களுக்கு கீழே அந்த பாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் காடி இருக்கணும். காடி எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு என்ன சொல்லணும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதை இப்போ அந்த பாக்ஸெலாம் மாட்டி முடிச்சுட்டு ஒயரிங் முடிச்சு வண்டி ரன்னிங்கில் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா. மற்றபடி கட்டிங் பண்ணுற கொஞ்சம் சில்லற வேலை இருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண போகிறது இல்லை. பண்ணுற மாதிரி தான் கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லித்தரேன். ஓகேங்களா. மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். வீடியோ முடிச்சுல நெக்ஸ்ட் வீடியோலாம் நாம சொல்லுவா வீடியோ படிக்கிறேன். அப்படி இப்போ கட் பண்ணியிருக்கோம். என்ஜின் மாட்டுற 2 சேசிங் எடுத்துடணும். அப்போ தான் மாட்ட முடியும். ஓகேங்களா. அவ்வளோதாங்க. இதில் எடுத்தாச்சு. உங்களுக்கு எடுத்து விட்டுறாங்க ஓரமாக. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காடி வெட்டுறோம். ஒரு டிஷர்ட் எத்தனை டிஷர்ட்டு
அதான் இப்படி எடுத்து வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து மாட்டிடலாம். பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 வோல்ட்டு 100 கிலோமீட்டர் போகிற மாதிரி பாக்ஸ் போட்டிருக்கோம் பேட்டரி. பார்த்தா உங்களுக்கு போல்ட் கிடைக்கல. பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. வண்டி கொடுத்து 1 மாதம் ஆகுது. இப்போ தான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டி இதெல்லாம் இப்போ செய்ய முடியல. இப்போ தான் வேலையை ஆரம்பிக்கிறோம். பார்த்தீங்கன்னா வேலை முடிச்சிடுவோம். ஆல்மோஸ்ட் எல்லாம் வேலை முடிஞ்சுது. பாக்ஸ் மாட்டி பேட்டரி கனெக்ட் விட்டு ஒயரிங் கனெக்ட் கொடுத்துருமா ஓகே. இன்னும் கொஞ்சம் எல்லாம் டேங்க்லாம் கொஞ்சம் ஸ்டிக்கரிங் பண்ண வேண்டியது பண்ணி முடிச்சு கொடுத்துட்லாங்க. அதுக்கப்புறம் இந்த இது மாட்டோம். அதுக்காக காட்டுறேன். உங்களுக்கு என்ன சொல்லுங்கள், வீட்டுக்கே வந்து பண்ணித்தரலாம். டைம் பொறுத்து இருக்கிறத பொறுத்து. டீசலுக்கு எப்படி இருந்தால் நீங்கள் தான் அமௌண்ட் தந்தாகணும். ஸோ ஏன்னா வீட்டுக்கே பண்ணிக்கலாம், எந்த வேலையாக இருந்தாலும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எனர்ஜி பண்ணிகிட்ருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆகிற மாதிரி. அது ரெடி ஆச்சுன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வந்து வாங்க. நான் பாக்ஸு எப்படி மாட்டணும்னு வச்சிங்க, நேரம் எடுத்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக செட் ஆகும். அவ்வளோதான் கைஸ். அதான் இங்கே ஒரு பீஸ் இருக்குது, இந்த வெட்டி ஆகும். நேமங்க தொலைங்கோன்றல. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸில் கொஞ்சம் ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்குது. பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 2 கோடு இருக்க மாதிரி இருக்கணும். எடுத்துடலாம் வாங்க. இந்த பக்கம் சூட் பண்ணுவாங்க. நேமங்க தொலைங்கோன்றல. வா கிரீன் வெட்டுறதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாக்ஸில் அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பண்ணணும். அதாவது பாக்ஸ் கொஞ்சம் கட் பண்ணணும். அப்படிங்களா? கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ கட் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்குது. வெட்டியாச்சு. வெட்டியாச்சுங்க, அவ்வளோதாங்க. வெட்டி விட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா 2 காடி எடுத்துடுச்சு. எடுத்து மாட்ட வேண்டியதான். ரெடியாச்சுங்க. ஒரு வழியாக முடிச்சாச்சுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ காடி எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி காடி எடுத்துருக்கோம். சைடில் கரெக்டாக உட்காருக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி போட்டாலும் உட்காராது. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சாணம் பிடிச்சிடணும். கட் பண்ணாலும் தேய்ச்சி விடணும். அப்போ தான் கரெக்டாக உட்காரும்.
மாதிரி அந்த பக்கம் எடுக்கணும். இதெல்லாம் பண்ணிக்கலாம் வாங்க, நீட்டாக பண்ணிக்கலாம். எல்லாம் ஜம்முன்னு பண்ணிக்கலாம் வண்டி. உங்களுக்கு ஜம்முன்னு பண்ணணும் வண்டி பார்த்தீங்கன்னா ஜம்மு நீட்டாக பண்ணி கொடுத்துடலாம். இந்த கிராச் இல்லாமல் 2 டயர் புது கண்டிஷனோட நம்ம வண்டி பண்ணி தரோம். ஓகேங்களா? பார்த்தா இந்த பக்கம் கொஞ்சம் ஜானம் பிடிச்சிக்கலாம், அப்போ வண்டி பண்ணி பாக்ஸ் ஃபிட்டிங் பண்ணலாம். பாக்ஸ் தான் பாக்ஸ் கரெக்டாக உட்காந்துக்கும். மேலே பார்த்தீங்கன்னா கிளாம்ப் போடலாம். இப்படி உட்காராம இடம் முடிக்கும். செய்யுது உங்களுக்கு. போல்ட் போட்டுக்கலாம். போல்ட் போட்டு உங்களுக்கு டைட் பண்ணிக்கலாங்க. டைட் பண்ண ஓகே ஆயிரும். அவ்வளோதாங்க. பேட்டரி வண்டி ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. அடுத்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்தா உங்கள் பேட்டரி வண்டி ஆயிரும். அடுத்து உங்கள் ஓட்டு முடிச்சு காட்டுறோம். ஓகேங்களா?